தமிழ்ச்செல்வி ஒரு பக்கம் தன்னோட குழந்தைய தொலைச்சதுக்காக நியாயம் கேட்கணும்னு கோவத்தோட பெரிய வீட்டுக்கு தன்னோட அப்பாவோட வந்துக்கிட்டு இருக்காங்க. ஆனால் இன்னொரு பக்கமும் சேது இந்த மாதிரி குழந்தை மேலே அக்கறையே இல்லாத விஷயத்த கருப்பு சொல்லி காட்ட இதில் கடுப்பான சேதுவும் அது ஏன் குழந்தை ஏன் ரத்தம், என் குழந்தைய எப்படி கண்டுபிடிக்கணும்னு எனக்கு நல்லா தெரியும்னு சொல்லிட்டு அவங்க மறுபடியுமே குழந்தைய தேடி வெளியே கிளம்பி போக அப்போ கரெக்டாக அங்கே தமிழ்ச்செல்வி வந்து நிற்கிறாங்க. நீ இன்னும் அவங்க சேதுக்கிட்ட கேள்வி மேலே கேள்வியை கேட்டுக்கிட்டு இருக்க. இதை கேட்டுட்டு சேதுவும், இங்கே பாருடி, எனக்கு இது வரைக்கும் உன் மேலே தான் சந்தேகமாக இருக்குது. நீ தான் கண்டிப்பாக என் குழந்தைய யார் மொழியாவது கடத்தியிருக்க. கடைசியாக எங்கள் மேலே பழி போட்டதுக்கப்புறமா இந்த பிரச்சனை முடிஞ்சதுக்கப்புறமா நீ உன் குழந்தை கூட இருக்கலாம்னு நினைக்கிறேன். நான் கண்டிப்பாக உன்னையும் கண்டுபிடிச்சி என் குழந்தையுமே கண்டுபிடிச்சி என் கூட நான் வச்சுப்பேன்னு சொல்லிட்டு அவங்க கோவத்தோட பேச இதில் கடுப்பான தமிழ்ச்செல்வியும், இவ்வளோ தப்பு நடந்ததுக்கு அப்புறமாவும் எல்லாத்துக்கும் காரணம் நானும் முட்டாள்தனமாக பேசிக்கிட்டு இருக்கீங்கல்ல, நீங்கள் கண்டிப்பாக என்னோட குழந்தைய கண்டுபிடிக்கவே மாட்டீங்க. என் குழந்தைய எப்படி கண்டுபிடிக்கணும்னு எனக்கு நல்லா தெரியும்னு சொல்லிட்டு அவங்க ஆத்திரத்தில் பேசிக்கிட்டு இருக்கும்போது கரெக்டாக அங்கே போலீஸ்காரங்களுமே ராஜாங்கத்துக்கு கால் பண்ணி, இந்த மாதிரி ஒரு குழந்தை கிடச்சிருக்கு, அது உங்கள் குழந்தையான அடையாளம் கண்டுபிடிங்கன்னு சொல்லிட்டு போலீஸ் ஸ்டேஷனுக்கு கூப்பிட இந்த விஷயத்தை கேட்டு சேதும் உடனடியாக போலீஸ் ஸ்டேஷன் போக தமிழூர் தன்னோட அப்பாவோட போலீஸ் ஸ்டேஷனுக்கு போகிறாங்க. ஆனால் அங்கே போனதுக்கு அப்புறமா தான் அந்த குழந்தை அவங்களோட குழந்தை இல்லைன்ற விஷயமே தெரிய வருது. இதை பார்த்துட்டு தமிழ்ச்செல்வி கதறி அழுதுகிட்டு இருக்க, அப்போது அங்கே இருந்த பெண் போலீஸுமே தமிழ்ச்செல்விக்கு ஆறுதல் சொல்லிக்கிட்டு இருக்கும்போது ஆனால் அவங்க அழுது அங்கேயே மயங்கி விழுந்துடுறாங்க. இதை பார்த்துட்டு சேதுவும் உடனடியாக அவங்கள தண்ணி தெளிச்செல்லாம் எழுப்பி விட்டுட்டு கொஞ்சம் டிஸ்டன்ஸில் நின்று இது எல்லாத்தையுமே பார்க்க ஆரம்பிக்கிறாங்க. ஒரு வேளை நம்ம தப்பாக புரிஞ்சுக்கிட்டு இருக்கோமோன்னு சொல்லிட்டு இப்போ தான் உணர ஆரம்பிக்கிறாங்க. அதே நேரத்தில் மறுபடியுமே போலீஸ்காரங்க கால் வருது. அதில் ஒரு ஆட்டோவை சீஸ் பண்ணியிருக்கோம். அதில் நீங்கள் சொன்ன அடையாளத்தோட ஒரு ஆளும் ஒரு கிழவியும் இருக்காங்க. ஆனால் அவங்கக்கிட்ட குழந்தை இல்லைன்ற விஷயத்த சொல்ல உடனே போலீஸ்காரங்களும் உடனடியாக அந்த இடத்துக்கு கிளம்பி போக சேதுவும் தமிழ்ச்செல்வியும் அவங்க கூடயே போய்கிட்டு இருக்காங்க. அங்கே போனதுக்கப்புறமா குழந்தைய கடத்தின அந்த பாட்டி கண்டிப்பாக இவங்க தான் அவங்களுக்கு உறுதியாகவே தெரிஞ்சிடுது. அதனால் போலீஸ்காரங்களும் அந்த பாட்டியை ஒன்றும் பண்ண முடியாதுன்றதுக்காக அந்த பாட்டி பக்கத்தில் இருக்க ஆள்கிட்ட மிரட்டியை அடித்து கேட்டுக்கிட்டு இருக்காங்க. சேதுவோ ஆத்திரத்தில் அந்த ஆளெல்லாம் அடியே போட்டுக்கிட்டு இருக்காங்க. ஆனால் அந்த ஆள் உண்மையை சொல்கிற மாதிரியே தெரியல. ஆனால் இதை பார்த்து தமிழ்ச்செல்வியும் கதறி அழுதுகிட்டே அந்த பாட்டியோட காலில் விழுந்து, தயவு செஞ்சு என் குழந்தை எங்கன்னு மட்டும் சொல்லிடுங்க, என் குழந்தை இல்லாமல் என்னால் உயிரோடவே இருக்க முடியாதுன்னு சொல்லிட்டு தாய் பாசத்தை காட்ட இதை பார்த்துட்டு அந்த பாட்டியுமே மனசிறங்கி போயிட்டு, இங்கே பாருங்கம்மா, குழந்தைய கடத்துறதுலாம் எங்களோட பொழப்பு கிடையாது. ஏதோ எங்களோட குடும்ப சூழ்நிலைக்காக பண தேவை இருக்கிறதுக்காக ஒருத்தி வந்து கேட்டால் அதனால் நாங்கள் குழந்தைய மட்டும் எடுத்து அவகிட்ட கொடுத்தோம், அவ்வளோதான். மற்றபடி நாங்கள் வேறு எதுவுமே அந்த குழந்தைய பண்ணலை அப்படின்னு சொல்ல உடனே போலீஸ்காரங்களும், அப்போனா குழந்தைய நீங்கள் வேணும்னே கடத்திருக்கீங்க, யாரோ சொல்லி தான் நீங்கள் கடத்திருக்கீங்க, சாதாரணமாக குழந்தை கடத்துறதுக்குள்ள நீங்கள் ஈடுபடலை கரெக்டானு கேட்க அதுக்கு அந்த ஆளும் ஆமாம் அப்படின்னு சொல்லிட்டு உடனடியாக அவங்களுக்கு ஃபோன் பண்ண அந்த நம்பரையுமே எடுத்து கொடுக்க அதை செக் பண்ணி பார்த்துட்டு போலீஸ்காரங்களுமே இந்த நம்பர் உங்களுக்கு தெரியுமான்னு சொல்லிட்டு சேதுக்கிட்ட கேட்க அதை பார்த்துட்டு ரொம்பவே ஷாக்கான சேதுவும், ஒரு நிமிஷம் இதை நான் கன்ஃபார்ம் பண்ணிக்கிறேன்னு சொல்லிட்டு அவங்களோட ஃபோன் எடுத்து அந்த நம்பரை டைப் பண்ணால் அவங்களோட கால் ஹிஸ்ட்ரியில் இருக்க ஒரு நம்பரே அதில் வருது. அதுவும் அந்த பேரை பார்த்துட்டு அதிர்ச்சியில் உறைஞ்சி போன சேதுவும் எதுவுமே பேச முடியாமல் நின்றுக்கிட்டு இருக்க. ஆனால் அப்போ கரெக்டாக இதை பார்த்து தமிழ்ச்செல்வியும், அப்போனா உங்களுக்கு தெரிஞ்சவங்க தான் குழந்தைய கடத்திருக்காங்களான்னு சொல்லிட்டு உடனடியாக அந்த ஃபோனை செக் பண்ணி பார்க்கும்போது அதில் இருக்க பேரை பார்த்துட்டு தமிழ்ச்செல்விக்கு இன்னுமே கோபம் தாங்க முடியல. அதனால் அவங்க உடனடியாக அவங்களோட அப்பா கிட்ட, அப்பா வாங்கப்பா பெரிய வீட்டுக்கு போகலான்னு சொல்லிட்டு மறுபடியுமே பெரிய வீட்டுக்கு வந்துக்கிட்டு இருக்காங்க. அதே நேரத்தில் போலீஸ்காரங்களும் சேதுக்கிட்ட, இவங்க யாருன்னு உங்களுக்கு தெரியுமா தெரியாதான்னு கேட்க சேதுவுமே, இவங்க வேற யாரும் கிடையாது, நான் இப்போ கல்யாணம் பண்ண என்னோட மனைவி ஐஸ்வர்யான்னு சொல்கிறாங்க. உடனே போலீஸ்காரங்களும் அப்போனா கூடி சீக்கிரம் அவங்கக்கிட்ட விசாரிக்கிறது தான் கரெக்டாக இருக்கும்னு சொல்லிட்டு அவங்களுமே சேதுவை கூட்டிகிட்டு பெரிய வீட்டுக்கு வந்துக்கிட்டு இருக்க. அதே நேரத்தில் பெரிய வீட்டுக்கு முன்னாடியே போன தமிழ்ச்செல்வியும் வாசலில் நின்று ஐஸ்வர்யாவை கோவத்தோடு கூப்பிட்டுக்கிட்டு இருக்க. அப்போ இதை கேட்டுட்டு ஐஸ்வர்யாவும் கொஞ்சம் பயத்தோடு தான் வெளியே வராங்க. ஏன்னா உண்மை ஒரு வேளை இவங்களுக்கு தெரிஞ்சிருக்குமோன்னு அவங்களுக்கு சந்தேகமும் வர ஆரம்பிச்சிருச்சு. ஆனால் இதை பார்த்துட்டு சித்ராவும் ஈஸ்வரியும், என்னடி என்ன இங்கே வந்து கத்திக்கிட்டு இருக்க, அதுவும் இந்த வீட்டு மருமக கிட்ட எப்படி பேசணும்னு கூடவா உனக்கு தெரியாதுன்னு அவங்க ஐஸ்வர்யாவுக்கு சப்போர்ட் பண்ணிக்கிட்டு இருக்கேன். ஆனால் தமிழ்ச்செல்வியும், இங்கே பாருங்கள், நான் பேச வந்தது ஐஸ்வர்யா கிட்ட, தேவையில்லாமல் இதுக்கு நடுவில் நீங்கள் வந்தீங்க, அப்புறம் நடக்கிறதே வேறன்னு சொல்லிட்டு வெளியே வந்த ஐஸ்வர்யாவோட கண்ணத்தில் பலான்னு ஒரு அறையை விட்டு அவங்களோட கழுத்தை பிடிச்சி, என் குழந்தை எங்கடின்னு கேட்க இதை கேட்டுட்டு ஷாக்கான ஐஸ்வர்யாவும், நீ என்ன சொல்லிக்கிட்டு இருக்க, குழந்தைய பற்றி என்கிட்ட கேட்டுக்கிட்டு இருக்கன்னு கேட்க. ஆனால் இது எல்லாத்தையுமே பார்த்துட்டு மொத்த குடும்பமும் அதிர்ச்சியில் உறைஞ்சி போய் நின்றுக்கிட்டு இருக்கு. ஈஸ்வரிக்கும் நடக்கிறது எதுவுமே புரியல. அதே நேரத்தில் அங்கே போலீஸ்காரங்களோட வந்த சேதுவுமே ஐஸ்வர்யாவை இப்படி தமிழ்ச்செல்வி அடிச்சுக்கிட்டு இருக்கதை பார்த்துட்டு எதுவுமே சொல்லாமல் நின்றுக்கிட்டு இருக்காங்க. இதை பார்க்க பார்க்க ஈஸ்வரிக்கும் ஏதோ ஒன்று தப்பாக இருக்குன்னு புரிய வருது. ஸோ கைஸ், இப்போ ஒரு வழியா ஐஸ்வர்யாவோட உண்மையான குணம் என்னன்றதை சேது புரிஞ்சுக்க தான் போகிறாங்க. அதே நேரத்தில் தன்னோட குழந்தைய ஐஸ்வர்யா என்ன பண்ணியிருப்பாங்கன்னு சேதுவுக்கும் மிகப்பெரிய
பயமே வர ஆரம்பிக்குது. அது மட்டும் இல்லாமல் தமிழ்ச்செல்வி இப்போ தன்னோட குழந்தைய மீட்கிறதுக்காக எந்த எல்லைக்கு போக போகிறாங்கன்றத நம்ம பொறுத்திருந்து பார்க்கலாம். இதுக்கப்புறமாவது ஐஸ்வர்யா கெட்டவங்க, சேது தமிழ்ச்செல்வி தான் நல்லவங்கன்றத புரிஞ்சுக்கிட்டா நல்லா இருக்கும்னு யாரெல்லாம் நினைக்கிறீங்க? அண்ட் ஆல்சோ அப்படி புரிஞ்சுக்கிட்டாலும் அதில் எந்த ஒரு பயனும் இல்லைன்னு யாரெல்லாம் நினைக்கிறீங்கன்றத கமெண்ட்ல சொல்லுங்கள். அண்ட் ஆல்சோ இந்த ப்ரடிக்ஷன் எப்படி இருக்குன்றதையும் உங்கள் லைக்ஸ் மூலயமா தெரியப்படுத்துங்க.